வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். பேரு அள்ளியில் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவேரிப்பட்டினம் மண்டலம் பேருஅள்ளி கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிக்கு தக்க பாடம் புகட்டும் வகையில் சிறப்பாக செய்யப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவேரிப்பட்டினம் மண்டலம் பேரள்ளி கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மண்டல தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் தர்மன், மண்டல செயலாளர் கார்த்திகேயன், மண்டல பொதுச் செயலாளர் அகிலன், மண்டல பொருளாளர் மணி, மண்டல செயலாளர் ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், மாவட்ட துணைத் தலைவர் சாந்தமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்பு உரையாற்றினார்கள். மேலும் அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் அதிக அளவு உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்கப்பட வேண்டும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காவேரிப்பட்டினம் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பாக பூத் கமிட்டி அமைத்து அதற்கான பணியை விரைவாக துவங்குவது மற்றும் மத்திய அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைப்பது, அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்ப்பது என்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி சார்பில் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து திமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பலத்தினை நிரூபிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த கோபாலகிருஷ்ணன், சபரி, ராஜன், கிருஷ்ணமூர்த்தி, மாதவன், கோவிந்தராஜ், சரவணன், முருகன் மற்றும் மகளிர் அணி சேர்ந்த சித்ரா, அருணா, வினோதினி, ஜெயந்தி, ஜான்சிராணி, சாலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் மஞ்சுளா அவர்கள் மற்றும் வார்டு மெம்பர், கவுன்சிலர் இதுக்கான வழியெல்லாம் நம்ம எடுக்கலாம். ஆலோசனைப்படியும் இன்று காவேரிப்பட்டினம் கிழக்கு மண்டலின் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு மதிப்பிற்குரிய மாவட்டங்களிலே முன்னாள் அனைத்து விவரங்களுக்கும் நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சாதாரண பூத் கூட்டம். ஆனால் பூத் கூட்டத்தையே நம்ம பொதுச்செயலாளர் முன்னாள்